நான் தவறா அதுல எழுதிட்டேன். குறிப்பாக அது பேரறிவாளனுக்காக சொல்றாரு. அதுல அவர் பேட்டரி தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு. அதை கொல்லுவதற்காகன்ற வார்த்தையை நான் சேர்த்துக்கிட்டேன். அவர் சொல்லலைன்னு சொல்றாரு. காங்கிரஸ் சர்க்கார் போயிடுச்சு, அரசு போயிடுது. மோடி அரசு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொன்ன மோடி இந்த வழக்கு பொறுத்தவரையில மிக மூர்க்கமாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி 7 பேர் கடுமையாக இருக்கு. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இதெல்லாம் என்ன ஆச்சு? அவங்க 12 பேர் அந்த பிஜேபியை நம்பி இருந்த ஒரு அரசு முழுக்க முழுக்க அவங்கதான் ஆட்சி செய்தாங்க. சாதாரண ஆளு கூட அது புரியும். அப்படி இருக்கிறதுல 7 பேர் அவங்க அதை கொண்டு வர முடியும். இந்த 7 பேருக்கு 30 வருஷம் ஆச்சு. அதே போல இஸ்லாமிய ஆயுள் தண்டனை பெற்ற சிறைவாசிகளை கொண்டு வரவில்லை. வீரப்பன் அவருடைய சகோதரர் அவரை கொண்டு வரல. மகாத்மா காந்தி அவர்களை கொலை செய்ததற்காக ஆயுள் தண்டனை பெற்ற கோபால் கோட்சே, விஷ்ணு கார்கரே, மதன்லால் கோவா என்ற 3 அவங்க தடை போடல. இதே மாதிரி அங்க கவர்னரும் முருக நிக்கல. எல்லாம் அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள் தொலைத்து விட்டுருவாங்க. தமிழர்கள் மாதிரி அமைதியா இருக்கணும். ஜெயலலிதா படத்தை வையுங்கள், தவறில்லை. அம்மா உலகத்தில் ஜெயலலிதா போட்டோ இருக்கட்டும், பரவாயில்ல. அப்படி என்பது தமிழகத்தில் மிக பேச வேண்டிய அரசியலாக நான் பார்க்கிறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைகிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். 7 தமிழர்கள், இஸ்லாமிய ஆயுள் கைதிகள், வீரப்பன் சகோதரர் மாதையன், நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் தலைவர்கள் பிறந்த நாளை ஒட்டி விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டறிக்கை விடுத்திருக்கிறீங்க. உள்ளிட்ட இந்த 7 பேர் விடுதலையில உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், கூட்டறிக்கை பத்தி பின்னாடி வரலாம். இப்ப நீங்க 7 பேர் விடுதலைன்னா 7 பேர் விடுதலையில 1 சட்ட சிக்கல் இல்லைன்னு எங்க சார். அதுல எந்த சட்ட சிக்கலும் இல்லை. அது ஒரு அரசியல் சிக்கல் என்று கருதுகிறேன். அரசியல் சிக்கல் என்றால் குறிப்பாக ஒரு நீண்ட காலமாக காங்கிரஸ் இயக்கம் மத்தியில் இருந்த காங்கிரஸ் இந்த 7 பேர் விடுதலைக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருந்தது. அதுக்கு 2014 ஆட்சிக்கு வந்த பிஜேபி அதை விட கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க. இதனாலதான் இவங்க வெளியே வர முடியல. இதான் அடிப்படையான காரணம் என்று நான் கருதுகிறேன். இப்ப 2014 இருந்து தான் இந்த ஓட்ட ஆரம்பிக்குது. முதலா ஜெயலலிதா அவங்கள விடுதலை பண்றாங்க பிப்ரவரி 2014. அப்ப விடுதலை பண்ணும் போதே ஜெயலலிதாவும் இதுல ஒரு அரசியல் செய்தார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னன்னா, அவர்களுக்கு தெரியும், அதாவது விடுதலை 7 பேர் விடுதலையை விட காங்கிரசுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை உண்டாக்கணும். அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் 7 பேர் விடுதலையை பத்தி அதை அரசியலாக்கணும். ஏன்னா பிப்ரவரிக்கு அடுத்து மே மாதத்துல தேர்தல் வரப்போகுது, பாராளுமன்ற தேர்தல். அப்போ ஜெயலலிதா அதை எதிர்க்கக்கூடிய அணியில இருக்காங்க. அதுக்காக இதை பயன்படுத்தி அவங்க விடுதலை பண்ணுவதற்கு 2 விதமான சட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே விடுதலை பண்ணுவது, இன்னொன்னு அரசமைப்பு சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய இறையாண்மை அதிகாரத்தின் கீழே விடுதலை பண்ணுவது. இந்த அம்மா வேண்டுமென்றே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் விடுதலை பண்றாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி பண்ணா அதுக்கு மத்திய அரசின் கிட்ட இருந்து நீங்க கன்சல்டேஷன் பண்ணணும்ன்ற சட்டம் இருக்கு. அதனால அதாவது தெரிவிக்கணும்னு தெரிவிக்கிறாங்க. நீங்க 2 நாள்ல நான் இல்லாட்டிங்க அந்த விடுதலை பண்ணுவோம். உடனடியாக காங்கிரஸ் சர்க்கார் அப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிட்டாங்க. இது எங்களுடைய முன் ஒப்புதல் வேண்டும், கன்சல்டேஷன் அல்ல கன்கரன்ஸ் அவங்க வாதிட்டார். கன்சல்டேஷன் என்பதற்கான பொருள் கன்கரன்ஸ் என்று வாதிட்டார். சட்டத்திற்கு கன்சல்டேஷன் தான். அப்போ இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை கருதி அது பெரிய அமர்வுக்கு 5 பேர் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கு போகும். அந்த வழக்கு போய் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்குள்ள, தடை வாங்கினதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள காங்கிரஸ் சர்க்கார் போயாச்சு, அரசு போயிடுது. மோடி அரசு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொன்ன மோடி இந்த வழக்கு பொறுத்தவரையில மிக மூர்க்கமாக உச்ச நீதிமன்றத்துல வாதாடி 7 பேர் விடுதலையே கடுமையாக இருக்கு. அப்போ அது அந்த 5 நீதிபதிகள் தீர்ப்பாயம் 2/12/2015 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுல சொல்லிடுறாங்க, இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே விடுதலை பண்ணணும்னா அதற்கு முன் அனுமதி தேவை. குறிப்பாக மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ புலன் விசாரணை செய்த வழக்கு தேவை. அதனால அப்படி இல்லாமல் அதே நேரத்தில் அந்த வழக்குல அவங்க சொல்றாங்க, ஒரு மாநில அரசு
இறையாண்மை அதிகாரத்தை அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய ஆர்டிகல் 161 கீழே அவங்க விடுதலை செய்யறாங்கன்னா அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ மாநில அரசுக்கும் அந்த மாதிரி அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு, ரெண்டும் பேரலா இருக்கு. இது 161, அது 72, ரெண்டுமே. அதுல 61லயும் கவர்னர் என்ற சொல் பிரயோகம் இருக்கும், 72லயும் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் இருக்கும். இங்கே கவர்னர் என்று குறிப்பதெல்லாம் அரசமைப்பு சட்டத்துல மாநில அரசை, குடியரசுத் தலைவர் என்று குறிப்பதையெல்லாம் மத்திய அரசு தான் அரசமைப்பு சட்டம். எனவே இப்போ இதுல அதுக்கு 2005 அப்போது ஜெயலலிதா தான் முதல்வராக இருக்காங்க. அவங்க அரசமைப்பு சட்டத்தின் கீழ் விடுதலை செய்வதற்கு முடிவெடுக்கவில்லை. அதுக்கடுத்து இப்போ 2016 சட்டமன்ற தேர்தலின் போது கூட இதை செய்யவில்லை. அடுத்து அவங்க இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு அடுத்து பழனிசாமி முதலாக இந்த காரியம் செய்வார். அவர் அரசமைப்பு சட்டத்தின் கீழே அவங்க அமைச்சரவை முடிவெடுத்து அதை 2018 அனுப்புறாங்க புரோஹித்துக்கு. அப்போது அது ஊர்காப்பானையில அப்படியே கிடக்கு. அது அதுக்கான முறைக்கான எந்த காரணம் இல்லாம இருக்கு. இதை இவர் அழுத்தம் கொடுக்கலாம், அழுத்தம் பல முறைகள்ல அழுத்தம் கொடுக்கலாம். என்ன பல்வேறு அதை செய்யாத அவர் விட்டுறாரு. ஏன்னா அவங்களோட தயவுலதான் இந்த ஆட்சி நடக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நம்ப எண்ணிக்கை கிடையாது, நினைச்சாங்கன்னாவே கலைச்சி விட்டுடலாம். அதனால பல்வேறு விதமான பல விதங்கள் வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கான பிரச்சனைகள். இப்போது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இதெல்லாம் என்ன ஆச்சு, அவங்க 12 பேர் அந்த சொல்ல. அதனால அவங்க பிஜேபியை நம்பி இருந்த ஒரு அரசு இது, முழுக்க முழுக்க அவங்கதான் ஆட்சி செய்தார்கள் என்பதுதான் நமக்கு சாதாரண ஆளு கூட அது புரியும். அதனாலதான் அந்த சரியான வழியை அவர் செய்தாலும் அதுக்கான அழுத்தம் கொடுக்காம அதை கவர்னரை உச்ச நீதிமன்றமே கேட்டது. கேபினெட் சொன்னாங்களே, நீ என்னையா பதில் சொல்லியிருக்க, கவர்னர் என்ன பதில் சொன்னீங்க, பேரறிவாளன் வழக்குல சொன்னாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இதுல முழுக்க இது சட்ட சிக்கல் இல்லை. உச்ச நீதிமன்றம் மிக 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 தெளிவாக சொல்லிவிட்டது. ஆர்டிகல் 161 இறையாண்மை அதிகாரம், அது மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட முழு இறையாண்மை அதிகாரம். இதுக்கு முன்னாடி கூட நளினியுடைய வழக்கில் நளினிக்கு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது தமிழ்நாடு கேபினெட் தான். அந்த கேபினெட்டோட முடிவு தான் பாத்திமாபி உத்தரவா போடுறாங்க, ஜீவோவா போடுறாங்க. அப்போ தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு அதிகாரம் இருக்குன்னா ஆயுள் தண்டனையை வெளியும் இல்லை, அது மட்டும் இல்ல விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இல்ல, நான் நீங்களே கேள்வியில கேட்டப்ப சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான தினங்கள் இருக்கு. அண்ணா பிறந்த தினம், அண்ணா நினைவு தினம், எம்ஜிஆர் பிறந்த தினம், எம்ஜிஆர் நினைவு தினம், காந்தியார் அவர்களுடைய பிறந்த தினம், குடியரசு தினம், சுதந்திர தினம், இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் ஆயுள் தண்டனை பெற்று இல்ல 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருப்பவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யறது தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுல 7 பேர் அவங்க அதை கொண்டு வர முடியும். இந்த 7 பேர் 30 வருஷம் ஆச்சு. அதே போல இஸ்லாமிய ஆயுள் தண்டனை பெற்ற சிறைவாசிகளை கொண்டு வரவில்லை. வீரப்பன் அவருடைய சகோதரர் அவரை கொண்டு வரல. இன்னும் பல தலித்துகள், பட்டியலின மக்கள், இந்த விளிம்பு நிலை மக்கள், இவர்கள்லாம் கேட்பார்கள், இவர்கள்லாம் இருப்பாங்க. எனவே இதுதான் அதனால்தான் சொல்றேன், இதுல 7 பேரை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நேரடியாக இது அதிகாரம் இருக்கிறது, அதை அவங்க பண்ண முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கூடுதலாக 2 தகவல் இதோட சொல்லிடுறேன். இப்போ இவர் சொல்லும் போது மகாத்மா காந்தி அவர்களை கொலை செய்ததற்காக ஆயுள் தண்டனை பெற்ற கோபால் கோட்சே, விஷ்ணு கார்கரே, மதன்லால் கோவா என்ற மூவர் 30/1/1948 மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். நேரு இருக்கும் வரை அவர்களுக்கு முயற்சி பண்ணாங்க, உச்ச நீதிமன்றம் கூட போனாங்க. ஆயுள் தண்டனை பற்றி எல்லாம் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுது, ஆயுள்னா ஆயுள் தான், நாங்க தலையிட முடியாது, அரசு வேண்டுமானால் 161லயோ 72லயோ அரசமைப்பு சட்டத்தின் விடுதலை பண்ணலாம் அப்படின்ட்டு. நேரு இறந்த உடனே மேல இறக்குறாரு அக்டோபர்ல. அநேகமாக இவர் லால் பகதூர் சாஸ்திரியுடைய காலத்தில் அவர்கள் 3 பேரும் விடுவிக்கப்படுறாங்க. இப்போது மிக சமீபத்தில் 2019 ஆண்டாக இருக்கும் நினைக்கிறேன், இல்ல 20 இருக்கலாம், என்னுடைய முகநூல் போட்டிருக்கேன். குருநானக் அவர்களின் 550வது பிறந்த நாளை முன்னிட்டு பஞ்சாபிலே ஆயுள் தண்டனையில் இருந்த அந்த போராளிகள் இருக்காங்களே, ஆயுள் தண்டனை கொலை வழக்குகள் இந்த மாதிரியாக அவங்கள எல்லாம் விடுதலை செஞ்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய இப்ப இருக்க அமரீந்தர் சிங் விடுதலை பண்ணாரு. அதுக்கு அமித்ஷா ஆதரவு கொடுத்தார்.
அப்போ அவங்க வந்து அந்த மாநில அரசு தான் அந்த செய்தது, அதுக்கு அவங்க தடை போடல. இதே மாதிரி அங்க கவர்னரும் புறக்கணிக்கல. இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள் வந்து தொலைத்து விட்டுருவாங்க. தமிழர்கள் மாதிரி அமைதியா இருக்க மாட்டாங்க. சீக்கியர்கள் வந்து மிக வீரம் புரிஞ்சவர். நான் ஒரு சீரியஸ். அதனால எனவேதான் இங்க வந்து அரசு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் இங்கே அரசியலாக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த தீர்மானத்தை வந்து இப்ப இருக்கிற கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புனது வந்து தப்பிச்சுக்க நினைச்சுக்கிறாரா இந்த விவகாரத்துல? அவரை வந்து முதல்ல அவரு முதல்ல என்னன்னா, முதல்ல வந்து இத பல்நோக்கு விசாரணை இருக்குன்னு முதல்ல கதை சொன்னாரு. முதல்ல ஒண்ணுமே சொல்லாம இருந்தாரு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வந்த போது பல்நோக்கு விசாரணைன்றப்போ உச்ச நீதிமன்றம் கடுமையா சொல்லுச்சு, அந்த பல்நோக்கு விசாரணைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடுது. தெளிவாக சொல்லிட்டு போற போது அடுத்த முறை உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, நீங்க ஒரு அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, உச்ச நீதிமன்றமும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. எனவே நாங்கள் உங்களுடைய பதவிக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் உரிய கேபினெட் தீர்மானத்தின்படி நீங்கள் உரிய உத்தரவு போடுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நீங்கள் போட தவறினால் நாங்கள் போட வேண்டி வரும் என்று சொன்னார்கள். சொல்லி கவர்னருக்கு 3 நாள் கேட்டாங்க. கவர்னர் சொன்னார் எனக்கு 7 நாள் கொடுன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கம் வரல. அப்போ வரும்போதுதான் கவர்னர் என்ன சொன்னாருன்னா, இப்போ அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான். குடியரசுத் தலைவர் என்றால் மத்திய அரசு என்று எப்போதுமே. ஏன்னா இப்போ பாத்திமா பிவி வழக்குல அதை தெளிவாக இந்த சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன் பாத்திமா பிவி வழக்கு என்றால் அப்ப முதல்ல 1999 இந்த 4 பேர், நளினி உட்பட 4 பேருக்கு, 7 பேர்ல 4 பேருக்கு தூக்கு தண்டனை எடுத்த போது அப்போது வந்து இத அப்ப அவங்க கருணை மனு கொடுக்குறாங்க. அந்த கருணை மனு சம்பந்தமான தீர்ப்புல தெளிவாக சொல்லி இருக்கிறது, மாநில மந்திரி சபைதான், அரசுதான், மாநில மந்திரி சபைதான் அதை முடிவெடுக்கணும், கவர்னருக்கு அல்ல முடிவெடுக்கும் அதிகாரம் அப்படின்றத உறுதியா சொல்லியிருக்கு. அந்த நேரத்துல அப்பதான் நளினிக்கு கொடுத்தாங்கன்னு. எனவே இதுல வந்து புரோஹித் வந்து எப்படியாச்சும் இதை கால தாமதம் பண்ணும் அப்படின்றது தான். பல்வேறு விதமாக இதுக்கு நிர்பந்தம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப பரோல்ல விட்டுருக்காங்க, ஒவ்வொருத்தர் 7 பேரையும் பரோல்ல விடுறாங்க. இதெல்லாம் பல்வேறு விதமான உத்திகள் இருக்கு. என்ன பண்ணணும்ன்றதை யோசிக்கலாம் என்னன்றத. ஏதாவது இங்க அதை வந்து ஒரு பொது பிரச்சனையாக்கு, இப்போ மக்கள் மத்தியில ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பொது பிரச்சனையாக்கு, தமிழ்நாடு மக்களுடைய சிந்தனைக்கு எதிராக எப்படி மத்திய அரசு இருக்கு அப்படின்ற கேள்வியை வந்து பொது தளத்துல வரட்டும். அதெல்லாம் பழனிசாமி செய்ய தயாரல்ல. இப்ப இந்த அரசு செய்யும் என்று நம்புகிறோம். ஆனால் இப்போ கொரோனா இருப்பதால் முழு அரசின் கவனமும் கொரோனாவை நோக்கி இப்ப எல்லாத்தையுமே வந்து இதை முன்னிறுத்த. ஏன்னா அவங்க கூட அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இதை குறிப்பிட்டிருக்காங்க. 7 பேர் விடுதலை குறிப்பிட்டிருக்காங்க. இஸ்லாமியர்களை பத்தியும் மாதையினை பத்தியும் இல்ல. நம்ம அவங்களுக்கும் என்ன கேட்டீங்கன்னா, யாருக்குமே பாரபட்சம் காட்டக்கூடாதுன்றது. சிறை கைதிகளுக்குள் ஏன் பாரபட்சம் காட்டுகிறீர்கள்? இப்ப நீங்க சொல்றீங்க மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை வச்சு நான் ஒரு உறுதியாக சொல்றேன். மாநில அதிமுக அரசு நிறைவேற்ற தீர்மானத்தை கவர்னர் அனுப்புனாங்க. கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டாரு. அந்த தீர்மானத்துல ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லி தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இப்ப ஜனாதிபதி தீர்மானத்தின் மேல என்ன அதிகாரப்பூர்வமான முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த சூழல்ல இப்ப தற்போதைய தமிழக அரசு அவங்க ஒரு அமைச்சரவை கூட்டி மீண்டும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றி மீண்டும் இவங்கள அந்த சட்டத்தை, அதாவது அந்த நடவடிக்கை எடுக்க முடியுமா? விடுதலைங்கிற நடவடிக்கை எடுக்க முடியுமா? இதுல சட்டத்துல இடம் இருக்கா? சார் 3 விதமான பதில. ஒண்ணு, இப்போ ஏற்கனவே பழைய இதுக்கு முந்தைய அரசு அமைத்த அந்த தீர்மானத்தின் பேர்ல கவர்னர் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் குடியரசுத் தலைவருக்கு இங்க கடிதம். அது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எழுதுறதாக நான் புரிந்து கொள்கிறேன். இல்லைன்னா எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒண்ணு சட்டத்துல இல்ல. குடியரசுத் தலைவர்னு எந்த தீர்ப்பும் சொல்லல, எந்த கான்ஸ்டிடியூஷனும் சொல்லல. குடியரசுத் தலைவர் என்றால் நான் மீண்டும் சொல்கிறேன், குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் இல்லை. ஏன்னா குடியரசுத் தலைவர் மத்திய மந்திரி சபை என்றுதான் பொருள். கவர்னர் என்றால் மாநில சட்டசபை என்றுதான் பொருள். இப்போ கவர்னர் உரை என்றால் கவர்னர் உரை கிடையாது. இந்த மாநில அரசு எழுதி தருவதை அவர் அங்க வாசிக்கிறது. எனவே அதுதான் எனவே கவர்னர் உரைன்றது. அதே மாதிரிதான் இங்க. ஆனா அதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுது. தயவு செய்து இதை புரிஞ்சுங்கன்னா. எனவே இப்போ வந்து குடியரசுத் தலைவரை தீர்மானிப்பார் என்றால் மத்திய அரசு தீர்மானிக்க என்பது தவறானது. அது அப்படின்னா மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா? இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இது மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம்.
எனவே இதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்ப சில அதிகாரங்கள்லாம் முழுக்க மத்திய அரசு மட்டும்தான் இருக்கு. இப்போ ஃபாரின் அஃபேர்ஸ், இப்போ ஜெய்சங்கர் போய் அங்க வெளிநாட்டுல போய் பேசிட்டு வர, அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்ம மந்திரி போயிட்டு வர முடியும். அந்த அரசை நம்மளை அங்கீகரிக்காது. ராணுவம் சம்பந்தமாக நம்ம முடிவெடுக்க முடியாது. இன்னைக்கு இப்போ மீனவர்களே காணாம போயிட்டாங்க, நம்ம அவங்களதான் கேட்கிறோம், நீங்க போய் கடல்ல தேடிட்டு வாங்கன்னு. நம்ம கிட்ட கிடையாது, நம்ம கிட்ட போலீஸ் தான் இருக்கு. எனவே சில ஏரியா இதுல இருக்கு. ஒண்ணு அது இருந்தாலும் பழைய அரசினுடைய தொடர் நடவடிக்கையாக ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் எழுதுறாரு. என்னதான் சொல்றேன், நான் பாருப்ப நானும் எழுதுறேன் அப்படின்றத ஒரு டைம் கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். கொரோனா காலம் கூட இருக்கு, சரி இதுக்கு அதான சொல்றாங்க, நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்றேன். அடுத்த கட்டத்துக்கு போலாம், நாங்க சொன்ன இல்லப்பா அடுத்த கட்டத்துக்கு நாங்க போறோம் அப்படின்ற கட்டத்துக்கு போலாம். வரவுகள்லாம் என்ன பண்ணலான்றதெல்லாம் இல்ல. 2, சட்டத்தில் இவர்கள் மீண்டும் இங்க சட்டசபையில தீர்மானம் போடுவதற்கும் தடை இல்லை. மீண்டும் ஒரு தீர்மானம் போடலாம், அவையிலும் தீர்மானம் போடலாம், தடை இல்லை. அதையும் செய்யலாம். அதுக்கு அடுத்து வேறு பரோல் விடுவது போன்ற நடவடிக்கைகளையும் இவங்க செய்யலாம் தொடர்ந்து. ஏன்னா அந்த ஒரு நடிகர் இருந்தார் பாருங்க, சஞ்சய் தத், மும்பை வெடிகுண்டு வழக்கிலே தண்டிக்கப்பட்டவர், இதே மாதிரி கொடா சட்டத்தில் தண்டிக்கப்பட்டவர். அவருக்கு வந்து அவர் 7 ஆண்டுகள நம்ம சிறை தண்டனை. அதுல பரோல்லே 3 ஆண்டு இருந்தார். தொடர்ந்து இருந்தார், கிட்டத்தட்ட ஜெயிலே இல்லை அவர். எனவே இதெல்லாம் நம்ம செய்யறதுன்னா பல்வேறு அரசு நினைத்தால் அதை செய்ய முடியும். அதாவது செயல்படும் அரசாக இருந்தால் செயல்பட முடியும். இப்ப செய்யும் நம்பிக்கை இருக்கு. இப்போ வந்து அதான் அந்த கொரோனா தொற்றுல நீங்க கேட்கிற கேள்விக்கு இதான். இவர்களுக்கு இப்ப அவரு அவசியம் இல்லை குடியரசுத் தலைவருக்கு எழுதணும்னு. ஏன்னா இதுக்கு இப்ப கவர்னர் சொல்றாரு, எனவே அதையும் எழுதிடும், என்னதான் பண்ற பார்ப்போம் அப்படின்னு. உச்ச நீதிமன்றம் சொல்ல, தயவு செய்து உச்ச நீதிமன்றம் நீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட முடிவு பண்ணணும். குடியரசுத் தலைவர்னா மத்திய அமைச்சரவை தான் முடிவு பண்ணணும், மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லவில்லை. நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னா கேபினெட்டினுடைய இதன் அடிப்படையில கவர்னர் தான் முடிவு பண்ணணும். கவர்னருக்கு ஒரு சின்ன கேப் இருக்கு. என்னன்னா அவர் அதுல டவுட் என்னன்னு கேட்கலாம், இல்ல அதுல அவர் மாற்று கருத்து இருந்தா மாற்று கருத்தை சொல்லலாம். ஆனால் கேபினெட் வந்து இல்லைங்க இதுதான் எங்க முடிவுன்னு சொல்லிட்டா அது 100% கவர்னரை கட்டுப்படுத்தும். இதுதான் பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, இப்போ ஒரு கருணை மனு சம்பந்தமாக வருது, அவங்க சொல்றாங்க, அப்ப வந்து பிரசிடென்ட் கையெழுத்து போடணும், அவ்வளவுதான், ரப்பர் ஸ்டாம்ப் தான் வரும். இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, ஏன் இதை எப்படி பரிசீலிக்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நான் முடியாதுங்க அப்படின்னு சொன்னா அதுதான் இறுதி. மந்திரி சபை தான் சுப்பீரியர். மந்திரி சபையினுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் பிரசிடென்ட்டும் கவர்னரும். கவர்னர் கட்டுப்பாட்டில் மந்திரி சபையோ அல்லது பிரசிடென்ட் கட்டுப்பாட்டில் மந்திரி சபையோ இல்லை. ஏற்கனவே பேசும்போது குறிப்பிட்டீங்க, பேரறிவாளன் போட்ட வழக்குல நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வந்து கவர்னருக்கு வந்து உரிய முடிவெடுங்க, இல்ல அமைச்சரவை எடுத்த முடிவை நாங்க சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதா சொன்னீங்க. உரிய முறையில் இந்த வழக்கை கொண்டு சென்று உரிய முறையில் வாதாடினால் நீதிமன்றம் 7 பேரையும் விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு உண்டா? சார், அந்த நீதிமன்றம் மிக தெளிவாக மிக கடுமையான கோபத்துடன் கவர்னருக்கு நாங்க உங்களுடைய ஒரு மரியாதை கொடுத்து, நீங்களும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, நாங்களும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, எனவே உங்கள் வேலையை நீங்க செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய இதுவே 2 ஆண்டுகள் என்பது மிக மிக காலதாமதமானது. எனவே இந்த காலதாமதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் பல்நோக்கு விசாரணை என்பதை நாங்கள் ஏற்கனவே நிராகரிக்கிறோம். நீங்கள் இன்னும் தாமதப்படுத்துவீர்களானால் நாங்கள் நேரடியாக தலையிட்டு ஒரு உத்தரவை போட்டு அவர்களை விடுவிக்க சொல்லி செய்து விடுவோம். அப்படி ஒரு சூழலை எங்களுக்கு உண்டாக்காதீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது. எனவே அதுக்கு அடுத்து என்ன துரதிர்ஷ்டம் என்றால் அதற்கு பின்னர் அந்த வழக்கு விசாரணைக்கு திரும்பி வரவே இல்லை. ஏன்னா இந்த காலம் வந்து கொரோனா காலம்ன்றது வேற கூடுதலான நமக்கு சுமையான காலம். எந்த வழக்கு விசாரணைக்கு வரது மிக குதிரை கொம்பாக இருக்கிறது. ஏன்னா ஆன்லைன்ல தான் இப்ப வழக்கே நடக்குது. அப்போ அதுலயும் குறைவான பெஞ்ச் நடக்குது. நிறைய ஜட்ஜஸ் கூட கொரோனாவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. சில பெஞ்சை இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள் இப்போது கொரோனா வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 1 மாதமாக வழக்குகள் விசாரணை கமலே இருந்தாங்க கொரோனா சம்பந்தமான வழக்கு. அவர் தான் இப்பதான் சொன்னாரு, தடுப்பூசியிலே ஏன் இரட்டை நிலையை எடுக்கிறீர்கள், அனைவருக்கும் தடுப்பூசி கொடுக்கணும், 4 வயது கூட கொடுக்கணும், 2 வாரத்துக்குள்ள பதில் சொல்றாரு. எனவே நீதிமன்றம் வந்து முழு இதுடன் செயல்படவில்லை என்பது. ஆனால் அந்த அமர்வின் முன்னால் இந்த வழக்கு வந்தால் அப்போது தமிழக அரசு ஒரு கட்சி, அப்போது அவர்கள் உறுதியாக சொல்ல முடியும். இவர்கள் சொல்லாமலே உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே
சட்ட ரீதியில எந்த பிரச்சனையும் இல்லை என்பது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனாலதான் நான் சொன்ன கோபால் கோட்சேவுக்கு இல்லாத பிரச்சனை, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஆயுள் தண்டனைக்கு இல்லாத பிரச்சனை தமிழர்களுக்கு மட்டும் எப்படி வரும்ன்றதான். அதான் உரிய முறையில் விசாரணை போச்சு, உரிய முறையில் சட்ட ரீதியாக போனா விடுதலை இல்லை, தடையே இல்லைன்னு சொல்ல வரீங்க. தடையில சட்டத்துல ஒரு தடையும் இல்லை. இது அரசியல் ரீதியான பிரச்சனை தான். இவர்களுக்கு விடுதலை புலிகள் பேர்ல, அங்க இருக்கக்கூடிய ஈழ போராட்டத்தின் பேர்ல இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கணிப்பு, ஒரு இருக்கு பாருங்க. இப்போது கூட எடுத்துக்கொள்ளுங்கள், மத்திய அரசு ஐநா மன்றத்துல இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச விசாரணைக்காகவோ அல்லது காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைக்காகவோ, அங்க இருக்க இன்னும் கூட அங்க இருக்கக்கூடிய மனித உரிமைகள் சம்பந்தமான அங்க இப்போது போர் குற்றங்கள் இருக்க ரோஹிங்கியாவுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபாரம் விசாரிக்கிறீங்க. இதுக்கு விசாரிக்கிறதுக்கு அங்கே ஸ்ரீலங்காவுடன், சீனாவுடன், அமெரிக்காவுடன், இந்தியாவும் சேர்ந்து தான் கூட்டு கட்ட போடுறாங்க. இப்ப இந்த 7 பேர் விவகாரத்துல ஆட்சி, இப்ப தமிழகத்துல வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார். இப்ப இந்த கொரோனா தொற்று, இந்த காலம், இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுன்னு வைங்க, முடிஞ்சு வழக்கமான நடைமுறை, நீதிமன்ற நடைமுறை இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உரிய முறையில் இந்த தமிழக அரசு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு 100% நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா இதுவரைக்கும் இருக்கிறது கூட அவங்க எல்லா விதமான வாக்குறுதிகளையும் மிக, என கேட்டா அது எதா இல்ல, இது முன்னாடி இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு மாறுபட்ட அரசாகவே இதை பார்க்கிறது. நேத்து நாள்ல வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கிட்டத்தட்ட ரங்கராஜ் என்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் எழுதியிருக்காரு. அது கூட படிங்க நீங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி கருணாநிதி கூட இப்படி ஒரு இன்க்ளூசிவ் என்கின்ற ஒரு போக்கு இருக்கு பாருங்க. ஜெயலலிதா படத்தை வையுங்கள், தவறில்லை. அம்மா உணவகம் இருக்கட்டும், அம்மா உணவகத்தில் ஜெயலலிதா போட்டோ இருக்கட்டும், பரவாயில்ல. அப்படி என்பது தமிழகத்தில் மிக பேச வேண்டிய அரசியலாக நான் பார்க்கிறேன். எனவே இன்னைக்கு வந்து இவர் வந்து ஸ்டாலின் இதெல்லாம் சாதிப்பார் நம்பிக்கை, நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. அதை வந்து எப்படி பண்ணணும்ன்றதை இப்ப நாளால் அவங்களுக்கே தெரியும். இதை அவங்க செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதுக்கு ஏன்னா சட்டத்துல எந்த சிக்கலும் கிடையாது. நாம அவங்கள பிடிக்க முடியும். அவங்கள வந்து அதை எப்படி இதை ஒரு பிரச்சனை ஆக்கி இதை வந்து நாம் வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கொஞ்சம் இருக்கட்டும். 30 ஆண்டு இருந்துட்டாங்க. 30 ஆண்டு மிக 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 அதிகமான காலம் இருந்து விட்டாச்சு. இது சம்பந்தமாக இந்த வழக்கை விசாரித்த கேடி தாமஸ் அமர்வு தான் அதை விசாரிச்சது. அவர் தான் தலைமை. இந்த 3 பேருக்கு ப்ரொசைடிங் ஜட்ஜ். அவர் சொல்லிட்டாரு இவங்களை விடலான்ட்டு, எழுத்துப்பூர்வமா சொல்லு இவங்களை விடலான்ட்டு. இப்ப சமீபத்துல மறைந்த இந்த புலனாய்வு செய்ததனுடைய தலைமை அதிகாரி ரகோத்தமன் சொல்லிட்டாரு விடலாம். நானும் அவருமே ஒரு டிவியோட இதுல சொன்னா, அது இல்லாம அவர் புத்தகத்துல எழுதியிருக்காரு, எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து இது வரைக்குமே அவங்க அனுபவிச்சதே அதிகம் அப்படின்னு சொல்லி குறைந்து ஒரு 5-6 ஆண்டு 2014 அப்புறம் சொல்லிட்டு இருக்காரு. ரகோத்தமன் வெளிப்படையாக ஊடகத்தில் சொன்னார். அவர் ஒன்னும் அரசியல் கட்சி இல்லை. கேடி தாமஸ் அரசியல் இயக்கம் இல்லாதவர். 3 இது தடா சட்டத்தின் கீழ் நடந்த விசாரணை. அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டதற்கு ஒரே சாட்சியம் அவர்களே கொடுத்த வாக்குமூலம், போலீஸ்க்கு கொடுத்த வாக்குமூலம். அந்த வாக்குமூலத்தை வாங்கிய பெற்றன்னா அடிச்சுதான் பெற்ற தியாகராசன் இருக்கார். அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துல அவர் அபிடவிட் மனுவே போட்டார். வாக்குமூலமே நான் வந்து தவறா அதுல எழுதிட்டேன், குறிப்பாக அது பேரறிவாளனுக்காக சொல்றாரு. அதுல அவர் பேட்டரி தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு. அதை கொல்லுவதற்காகன்ற வார்த்தையை நான் சேர்த்துக்கிட்டேன், அவர் சொல்லலன்னு சொல்றாரு. என்ன தியாகராஜன் தண்டனை கொடுக்குமான்னு தெரியாது எனக்கு. அவர் உச்ச நீதிமன்றத்துல போட்டது உண்மை. இதெல்லாம் பத்திரிகை எல்லாருமே தெரியும். இந்த மாதிரியான ஒரு சூழல் நான் சொல்ற சீக்கிய ஆயுள் தண்டனை கைதியும் கிடையாது, மகாத்மா காந்தியை போன்ற கோட்சேவுக்கும் கிடையாது இந்த மாதிரியான சூழல். ஏன் இவர்களுக்கு இப்படி 30 ஆண்டுகளுக்கு போல பழி வாங்கப்படுறாங்கன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா தண்டனை இதை வந்து எனவே சட்டத்தில் தெளிவா ஏன்னா கேடி தாமஸ் சொல்றாரு விடலான்ட்டு. ஏன் சொல்றாரு? இவங்க எல்லாம் சட்டம் தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாம் சட்டம் தெரியாமலாம் கேடி தாமஸ் சொல்லுவாரா? எனவே சட்டத்துல சிக்கலே கிடையாது. அதெல்லாம் இல்ல, அரசியல் செய்கிறாரு. 2014லயே இந்த அம்மா வந்து இதை கண்டிப்பா பண்ணியிருந்தா நேரம் உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு அதை சொல்லிட்டு 161 விட்டுருந்தாங்கன்னா 2015லயே. அதை இவங்க எல்லாம் அரசியல் ஆக்குகிறார்கள். 7 பேர் விடுதலை சட்ட சிக்கல் இல்லை, அரசியல் சிக்கலாக நீண்டு கொண்டே இருக்கிறது.
சமீபத்துல ஒரு மனித உரிமை அமைப்பு மூலமா ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டீங்க. அதுல பாரபட்சம் இல்லாமல் அனைத்து ஆயுள் கைதிகளையும் விடுதலை செய்யணும், தலைவர்கள் பிறந்த நாளை ஒட்டி அவங்கள விடுதலை செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. இல்லைங்க, அதாவது இப்போ 7 பேர் விடுதலை என்பது பேசப்பட்ட அளவுக்கு உண்மையில் வாய்ஸ்லெஸ் பர்சன் இருக்காங்க பாருங்க. வாய்ஸ்லெஸ் பர்சனுடைய குரலை மனித உரிமை அமைப்புகள், இப்ப அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து நேத்துதான் ஒரு கூட்டறிக்கை விட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இந்த தளத்தில் இயங்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு தளத்தில் இயங்கக்கூடியவர்கள், அவங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள், குறிப்பாக திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் இதுல கையெழுத்து போட்டு அதுல என்ன சொல்றோம்னாங்க, இப்ப எல்லா அரசும் தொடர்ந்து பல நாட்கள்ல 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கவங்கள விடுதலை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பாரபட்சம் காமிக்கிறாங்க. இந்த 7 பேர் இப்ப 30 ஆண்டு எப்படி இருக்காங்க, அது ஏன் அந்த அரசாணையில இவர்களை சேர்க்கறது இல்லை? அதே மாதிரி இஸ்லாமிய ஆயுள் தண்டனை கைதிகள்ல சேர்க்கறது இல்லை, அதுல மிக பெரும்பான்மையோட சேர்க்கறது இல்லை. வீரப்பனுடைய சகோதரர் அவர் இன்னும் சிறைச்சாலையில் தான் 30 ஆண்டுகளா இருக்கார் தண்டனையில. அதே மாதிரி இன்னும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க, வாய்ஸ்லெஸ் பர்சன்ஸ். எதுக்காக நாங்க சொல்றோம்னா, தமிழகத்தில் நடந்த மிக மிக மனதை உழுக்கக்கூடிய சில கொடூரமான கொலைகள் உண்டு. அது மேலவளவில் நடந்த ஒரு கொலை. அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், தேர்தலில் நின்றார் என்பதற்காகவே பேருந்தில் பயணம் செய்திருக்கக்கூடிய அந்த தலைவரை மறித்து வெட்டி, தலையை மட்டும் வெட்டி நேரா எடுத்துக்கிட்டு போய் ஊர்ல கொண்டு போய் போட ஒரு சாதிய ஆணவ கொலை செய்தவர்களுக்கு இங்கே ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த மன்னிப்பு வெளில வந்துட்டாங்க. 15 வருஷம் இருப்பாங்க. இப்ப அவங்க வரக்கூடாதுன்னு நான் மீண்டும் சொல்லல, நான் அவர்களுக்கு கொடுத்த மன்னிப்பை ஏன் இவங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்கிறேன். அப்படின்னா என்னன்றது. அதே மாதிரி இன்னொன்று அனைவருக்கும், ஏன்னா இதே மாதிரி பல வழக்குகள் நாம் குறிப்பிட முடியும். இன்னொன்னு, தர்மபுரியில 3 அப்பாவி மாணவிகள், ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த ஊழல் வழக்கிலே தண்டனை வந்தவுடன், அது சம்பந்தமாக வந்தவுடன் பஸ்ஸை எரிக்கிறாங்க, மாணவிகளுடைய பஸ். அதாவது 3 மாணவிகள் இறந்து போறாங்க. அவர்களுக்கு அந்த 3 பேருக்கு முதல்ல அந்த கொலையாளிகளுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு, அடுத்து ஆயுள் தண்டனை ஆகி, அடுத்து அவங்களும் மன்னிப்பு. இப்போ புரோஹித் இவங்க தான் வெளில விடுறாரு, முன்னாடி இருக்க கவர்னரும் இவர் தான் இப்ப வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டு வெளில விடுறாங்க. அப்படின்னா ஏன் இப்படி ஒரு பாரபட்சம் காண்பிக்கிறீங்க? ஆயுள் தண்டனை பெற்றவர்களுக்கு இடையிலேயே பாரபட்சம் காண்பிக்க கூடாது என்பது அந்த மனித உரிமை அமைப்பினுடைய ஒரு கூட்டறிக்கை. அதுல ஒரு 73 பேர் என்று கையெழுத்து போடுறாங்க. மிக முக்கியமான ஆசிரியர் வீரமணியில் இருந்து கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி அவர்கள், அப்படி என்று வரிசையாக அரசியல் அப்படி என்று வைகோ அவர்கள் எல்லாம், திருமாவளவன் அவர்கள் எல்லாம் இவங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஊடக நண்பர்கள் சுந்தரராஜன், அப்படி என்று சமூக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னு ஒரு வரிசையாக என்ட்ரி தீபேன் என்ற மனித உரிமைக்காக போராடக்கூடியவர், துப்பாக்கி சூட்டுல தூத்துக்குடி, அதுக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போ சொல்றாங்க. அதுல பாரபட்சம் காமிக்கூட. ஏன் பாரபட்சம் காமிக்கிறீங்க? அங்க என்ன ஒண்ணு என்ன நீங்க என்னன்னா, என்ன குற்றத்துக்காக தண்டனை பெற்றார்கள் என்பது அடிப்படை கிடையாது எல்லாம். இப்ப ஏன்னா அப்படி பார்த்தா அந்த பஸ் பானிங் இருக்கு, மாணவிகளை எரிச்சது கொடூரமானது. அப்படி பார்க்க கூடாது. அவர்கள் சிறைச்சாலைக்குள் நன்னடத்தை பற்றி தான் பார்க்கணும். அத திரும்பி ஒரு வெளில போனா ரிஃபார்ம் ஆயிருக்காரா, மீண்டும் இதே மாதிரி குற்றம் செய்வாரா, இப்படிதான் பார்க்கணும். இப்போ பேரறிவாளன்லாம் உள்ள போய் பல பட்டங்கள் வாங்கியிருக்காரு, பல அதனால அவர் என்னன்னா இவைகளையும் தான் பார்க்கணும். அவங்களுக்கு அசஸ் பண்றதுக்கான அதுக்கான ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க எதிர்ப்பா எல்லாம் இல்லை. ஆனால் அதனால்தான் அரசியல் சொன்னேன். ஆனால் இவர்கள்லாம் பாரபட்சமாக ஒரு சிலர் நடத்தப்படுகிறார், பல காரணங்களுக்காக நடத்தப்படுகிறார். எனவே அப்படி இருக்கக்கூடாது. இவர்களை எல்லாம் கூட 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள்லாம் இருக்கக்கூடிய இந்த சிறைவாசிகளை அவங்களையும் விடுதலை பண்ணணும் அப்படி என்பதை தான் அந்த கூட்டறிக்கையினுடைய கோரிக்கை சார். அதுல வீரப்பனுடைய சகோதரருடைய, அதே மாதிரி இன்னும் சகோதரர் மட்டும் இல்லை, அவரை சார்ந்தவர்களே கொஞ்சம் இருக்காங்க சார். இவங்க சிலர் கர்நாடகா சிறையில் இருக்காங்க. ஏன்னா அந்த பார்டர்ல நடந்ததுதான் அந்த பிரச்சனைகள். அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பதெல்லாம் உண்மையில வாய்ஸ்லெஸ் பர்சன்றது தான். இருந்தா தர்மபுரி கொலையாளிகள் வாய்ஸ் உள்ளவங்க, மேலவளவு கொலை செய்யப்பட்டவர் வாய்ஸ் உள்ளவங்க. எனவே கோபால் கோட்சே வாய்ஸ் உள்ளவர்,
பஞ்சாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு அதுக்கான அதிகாரம் இருக்காங்க. வாய்ஸ்லெஸ் பர்சனுக்கான குரலாக அது இல்லாம அதான் ஒரு சமூகத்துல பாரபட்சம் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இருக்கணும். கைதிகளுக்குள்ள எப்படி பாரபட்சம் இருக்கணும்? சிறை கைதி ஆயுள் தண்டனை பெற்றவர்களுக்கு இல்ல, இந்த ஊருக்கு உண்டு அவர்கள் எல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்றதுதான் அந்த அந்த கூட்டறிக்கையின் சாராம்சம். அது கூட இப்போது இந்த அரசு அடுத்து உடனே செய்யல. நாங்க நேற்று முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருக்காரு இல்லையா, கலைஞர் அவர்களுடைய 98வது பிறந்த நாளை ஒட்டி வெளியிட்டு. இப்ப அதை இப்ப சாத்தியம்ல முடிஞ்சு போச்சு. அடுத்த நேரத்துல அடுத்து இப்ப ஆகஸ்ட் 5 வருது, அதுக்கு விடுவார்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது இந்த அரசு விட்டுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக ஏனென்றால் எதிர்கட்சிகளையும் தன்னுடன் நினைத்து செல்லக்கூடிய அந்த அந்த தன்மை இருக்கிறதே, அது தமிழகத்துல நீண்ட நாளாக இல்லாத அது ஒரு தன்மை. ஆரம்பத்துல இருந்தது, பின்னாடி இடையில போனது. இதை மீண்டும் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. எனவே அது நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.